சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தாவேகவை நெருங்கி வந்த கட்சிகளுடன் கூட்டணியை பேசி முடிக்காமல் முறுக்கிக் கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா மீது அதன் தலைவர் விஜய் அதிருப்தியில் இருப்பதாக பனையூர் வட்டாரங்கள் சொல்கின்றன. பலமான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பத்திலிருந்தே ஆட்சியில் பங்கு என்ற அஸ்திரத்தை எடுத்து வீசினார் விஜய். அவரின் இந்த உத்தியானது பல கட்சிகளுக்கு சபலத்தை உண்டாக்கியது. முக்கியமாக காங்கிரஸ் கட்சியானது விஜயை ஆயுதமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட திமுகவை மிரட்டவே ஆரம்பித்தது. தாவேகவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளை பனையூருக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒப்படைத்தார் விஜய். அது மாத்திரமல்லாது மற்ற கட்சிகளில் இருக்கும் முக்கிய தலைவர்களை தாவேக பக்கம் தள்ளி கொண்டு வரும் பொறுப்பையும் ஆதவிடமே ஒப்படைத்தார். அப்படித்தான் முதல் விக்கெட்டாக செங்கோட்டையினை உள்ளே இழுத்து போட்டார் ஆதவ். ஆனால் பிற கட்சி பிரபலங்களை தாவேகவுக்கு இழுத்து வரும் விஷயத்தில் காட்டிய அக்கறைகளை கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரும் விஷயத்தில் ஆதவ் காட்டவில்லை. தனது வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் அமைப்பு எடுத்துக் கொடுத்த புள்ளி விவரங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு கூட்டணிக்கு காத்திருந்த கட்சிகளை ஆதவ் கண்டுகொள்ளவில்லை என்கிறார்கள். நம்பர் வரை தாவேகவுக்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்த டிடிவி தினகரனுக்கு பனையூர் பக்கம் இருந்து எந்த பதிலும் இல்லை. செங்கோட்டையின் மூலமாக தூதுவிட்ட பொழுது விஜய் தரப்பிலிருந்து தினகரனுடன் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த தினகரன், ஜெயலலிதா போன்ற சீனியர்களை பார்த்த நான் நேற்று அரசியலுக்கு வந்த ஜூனியர்களிடம் நன்றாக பொய் பேச வேண்டுமா என கொந்தளிக்கிறார். இது தெரியாமல் புத்தாண்டுக்கு பிறகு தினகரன் தமது கூட்டணிக்கு வருகிறார் என விஜயை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆதவ். இதேபோல் விஜயை எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரேமலதாவையும் தாவேக சரியாக அணுகவில்லை. தாவேக கூட்டணி தொடர்பாக என் ஆனந்த் தரப்பில் நம்பகமான பதில் வராததால் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசினார் சுதீஷ். அனைவரும் பொங்கலுக்கு பிறகு பேசுவோம் என சொல்லி வைக்க சத்தமே இல்லாமல் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுத்து போட்டுவிட்டது திமுக. இன்னொரு பக்கம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கும் தாவேக தான் முதல் சாய்ஸாக இருந்தது. ஆனால் அங்கே முன்னவர் செங்கோட்டையனுக்கு தரப்பட்ட மரியாதைகளை பார்த்துவிட்டு அவர்களும் திமுக பக்கமும் திரும்பிவிட்டார்கள். இப்போதே அமைச்சராகிவிட்ட தோரணைகள் அதிகாரம் காட்டும் ஆதவ் அர்ஜுனாவும் இந்த விஷயத்தில் சிறு துரும்பையும் கிள்ளி போடவில்லை. இப்படி எதிர்பார்த்திருந்த அனைவருமே திமுக பக்கம் சென்றுவிட்ட நிலைகள் கடைசி கட்டமாக விஜய் காங்கிரஸை பெரிதும் நம்பினார். பிரவீன் சக்கரவர்த்தி அவரை நேரில் சந்தித்து பேசி காங்கிரஸ் தலைமையிடம் நேரடியாக பேசுமாறு வழிகாட்டினார். ஆனால் அவரோ அந்த பொறுப்பையும் ஆதவிடமே ஒப்படைத்தார். இதனிடையே திமுகவின் கெடுபிடியான பேச்சுவார்த்தைகளை பிடிக்காத கிரிஷ் சோடங்கரும் தாவேக தரப்பை அணுக முயற்சித்தார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை குழுவையை நியமிக்காமல் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியதை அவர் ரசிக்கவில்லை. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா, செல்வ பெருந்தகை போன்ற தமிழக காங்கிரஸை நம்பாமல் KC வேணுகோபால் மூலம் ராகுல் காந்திக்கு தூது அனுப்பினார். ராகுல் காந்தியோ ஆதவ் அர்ஜுனாவை நேரடியாக சந்திக்காமல் தனது சாகாக்கள் மூலமாகவே பேச்சுவார்த்தை நடத்த நினைத்தார். காங்கிரஸ் திமுக பக்கம் செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக ஹைதராபாத் வந்த ராகுல் காந்தியை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா பெரிதும் முயற்சித்தார். ஆனால் தமிழக காங்கிரஸ் MLA-க்களில் 15 பேர் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என சொல்லிவிட்டதால் ராகுல் ஆதவை சந்திக்கவில்லை. கடைசியில் காங்கிரசும் தங்கள் கையை விட்டு போனதால் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி போனார். இதையடுத்து கூட்டணிக்கு காத்திருந்த கட்சிகளுடன் உரிய முறையில் பேசி முடிக்காமல் இப்படி நமக்கு இருந்த வாய்ப்புகள் அனைத்துமே கோட்டை விட்டுவிட்டீர்கள் என விஜய் ஆதவ் அர்ஜுனாவிடம் தனது அதிருப்தியை கொஞ்சம் சத்தமாகவே வெளிப்படுத்தியதாக சொல்கிறார்கள் தாவேக முக்கிய புள்ளிகள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.